இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 11 31 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 11 31 முடிய. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷருக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கராய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த மகன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவரை அழைத்து, இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு தந்தையர் தினம். ஃபாதர்ஸ் டே. கர்த்தர் நமக்கு அருமையான தகப்பன்மார்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். For all the fathers and men in this church, அன்பின் வாழ்த்துக்கள்.
God bless each one of us. கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறாரு, இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். சகோதரி அருமையான ஒரு சாட்சி சொன்னாங்களே, வசனத்துக்கு ஏற்றபடி ஒரு ஒரு சாட்சியில காணாமல் போனாங்க, ஆனா கண்டுபிடிக்கப்பட்டாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி இதுதான். ஆக்சுவலி இந்த செய்தி வந்து இஸ் Luke 15 வந்து இட்ஸ் வெரி ஃபெமிலியர் பேசேஜ். இங்கிலீஷ்ல வந்து ப்ராடிகல் சன் என்று சொல்லப்படுகிறது, பேரபிள் ஆஃப் த ப்ராடிகல் சன். ஓகே, பட் இன்னொரு கண்ணோக்கத்துல நான் இது பிரசங்கத்தை வார்த்தை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு தகப்பனின் இருதயம் என்று சொல்லி வசனத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஃபாதர்ஸ் ஹார்ட். On Mother's Day I assure all men and all fathers, நான் சொன்னேன் ஃபாதர்ஸ் டே வரும், நான் உங்களுக்கும் நல்ல ஒரு செய்தி கொடுக்குறேன்னு சொன்னேன். And Mother's Day சில கோட் நான் கொடுத்தேன். So for Father's Day I want to just read out some very nice quotes. Dad, a son's first hero, a daughter's first love. தகப்பன் என்று சொல்லும்போது ஒரு மகனுக்கு முதல் வீரன் சொல்லலாம், ஹீரோ. ஓகே, ஆனால் ஒரு மகளுக்கு முதல் அன்பு. A father doesn't tell you that he loves you, he shows you. நல்லா இருக்குல்ல? ஓகே, தகப்பன் என்று சொல்லும்போது அவரை லேசாக நான் உன்னை நேசிக்கிறேன்னு அதிகமாக சொல்றது குறைவு, ஆனால் அந்த அன்பை அவர் காண்பிப்பார். ஓகே, இதை சொன்னவர் வந்து டிமிட்ரி என்ற ஒருவர். இன்னொரு கோட், when my father didn't have my hand, he had my back. Okay, when my father didn't have my hand, he had my back. அப்படின்னா தகப்பனாரா இருக்கும்போது வந்து ஒரு காலகட்டம் வந்து கரங்களை பிடித்து நடத்தலாம், ஆனா காலம் போக போக கரத்தை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா முதுவை பிடித்து வைக்கிறார் தகப்பன். ஓகே, இஸ் ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் நாட் நியர் பட் ஹி இஸ் சப்போர்ட்டிங். ஓகே, by the time a man this is very nice, by the time a man realizes that maybe his father was right, he usually has a son who thinks he's wrong. Okay, this is Charles Whitworth என்ற ஒருவர். By the time a man realizes that maybe his father was right, he usually has a son who thinks he's wrong. Okay, ரொம்ப சீமா இருக்கு, தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஓகே, அப்படியே இருக்கட்டும், நான் தமிழ்ல சொல்ல, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். Okay, a good father is one of the most unsung, unpraised, unnoticed and yet one of the most valuable assets in our society. Billy Graham சொன்னார், ஒரு நல்ல தகப்பன் என்று சொல்லும் போது அவருக்கு வந்து புகழ் குறைவு, அவரை குறித்து சொல்லுவது குறைவு, அங்கீகரிப்பு குறைவு, ஆனால் சமுதாயத்துல அவர் மிக ஒரு விலை உயர்ந்த ஒரு பங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று பிலே கிரஹாம் என்பவர் சொன்னார். Just some quotes for us to just consider as I share today's passage. இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகம் அநேக முறை நான் இதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இங்கேயும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், மற்ற சிங்கப்பூர் சபையிலும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நான் ரிமெம்பர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சபையிலும் கூட நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். But every time when we come to this passage, in fact every passage in the scripture, ஆண்டவர் ஆவியானவர் புதிய புதிய காரியங்களை வெளிப்படுத்துவார். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 11 நம்ம வாசிக்க பார்த்தோம். தெரிந்த ஒரு கதை தான். ஒருவன் இருந்தான், வேதம் சொல்கிறது ஒருவன் என்று சொல்லப்படுகிறது. a man. Okay, there was a man. இந்த ஒருவனுக்கு வந்து 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இளையவன் இருக்கிறாரு, மூத்தவர் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல. தகப்பன் இருக்கிறாரு. அப்ப தகப்பன் உயிரோடு இருக்கிற நாட்களிலே இளைய குமாரன் பேச ஆரம்பிக்கிறான். ஓகே, ஏற்கனவே இளைய குமாரன் பேசுகிறவன் தான், ஆனா இப்ப அவன் பேச்சு மாறிடுச்சு. என்ன பேச ஆரம்பிக்கிறான்? தன்னுடைய தகப்பனாருடைய சொத்திலே அவனுக்கும் ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்க ஆரம்பிக்கிறார். ஓகே, இளைய குமாரன் தனக்கு உரியதை அவன் தைரியமாக ஊக்கமாக கேட்கிறான். அதுவும் தகப்பன் உயிரோடு இருக்கும் போது கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, டாக்கிங் அபவுட் ப்ராப்பர்ட்டி, சொத்து, பணம், ஆஸ்தி என்ற காரியங்கள், அதை குறித்து பேசலாம். ஆனா உயிரோடு இருக்கிற காலத்துல பேசும்போது அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். When we talk about property, it's very sensitive issue, correct?
very sensitive. No need to say நம்ம Indian culture, no need to say நிச்சயமாக very very sensitive. Okay, so talking about property and who owns it, யாருக்கு அது சொந்தம், யாருக்கு வரணும், யாருக்கு போகணும், யாருக்கு போகக்கூடாது என்று அது உயிரோடு இருக்கும்போது அதை குறித்து பேசும்போது அது மனசுக்கு மிகவும் வேதனையை கொண்டு வரும், அழுத்தத்தை கொண்டு வரும். ஆகிலும் இந்த தகப்பன் என்ன செய்கிறார், இந்த இளைய குமாரன் கேட்ட விண்ணப்பத்திற்கு அவர் மறுதாமல், அது அசட்டை பண்ணாமல் இளைய குமாரன் கேட்ட வண்ணமாகவே இந்த குமாரனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு அந்த ஆஸ்தியை அவர் வந்து பங்கிட்டு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். and he divided his property between them. ஓகே, இளைய குமாரனுக்கு மட்டும் அவர் கொடுக்கல, கேட்டது வந்து இளைய குமாரனுக்கு, இளைய குமாரன் அவனுக்கு தானே கேட்டான், குறைக்கிறார். ஓகே, divide the property to me. ஓகே, அதுதான் அவர் கேட்கிறார். ஓகே, father give me the share of the property that is coming to me. எனக்கு உரியதே எனக்கு கொடுங்க. அண்ணனுக்கு என்ன வருதோ அதை தக்கிறார். எனக்கு what is supposed to be mine, எனக்கு உரியதை நீங்க எனக்கு தாங்க. he is not even thinking about his, அவர் உடன் பிறந்தவரை குறித்து அவர் பேசல. அவருக்கு என்ன வந்து சேரணும் அதுதான் அவருக்கு முக்கியம். ஆனா இந்த தகப்பனார் ஆரம்பத்தில் என்ன செய்கிறார், இளைய குமாரனுடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவி சாய்த்தது மட்டுமல்லாமல் இளைய குமாரன் எதை கேட்டாரோ அவர் கொடுக்கிறாரு. கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் பங்கிட்டு கொடுக்கிறார். ஆரம்பத்தில் பங்கிட்டு கொடுக்கிறார். ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர் பங்கிட்டு கொடுக்கிறார். he divides accordingly. எனக்கு யாருக்கு என்ன செய்யறான்னு சொல்லி அவர் கொடுக்கிறத இங்க நம்ம வாசிக்கிறோம். அப்ப நேரம் போக, நாட்கள் இன்னும் அதிகமாக போகாதபடி இந்த இளையகுமாரன் தனக்கு இருந்தவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பிரயாணமாக ஒரு தூரத்து தேசத்துக்கு அவர் கடந்து போகிறார். ஏன் தூரத்து தேசத்துக்கு போக வேண்டும் என்றால், அங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, கவனம் இருக்காது. அப்ப தூரத்து தேசத்துக்கு போகும்போது நான் தனி மனிதனா இருக்கலாமே, ரைட்? இண்டிபெண்டன்ஸ், isn't that true? ரைட்? பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது ஒரு காலத்துக்கு வந்து பெற்றோர்களோடு இணைந்து இருப்பார்கள், கவனத்துல இருப்பார்கள், பார்வையில இருப்பார்கள், ஆசீர்வாதத்துக்குள்ள இருப்பார்கள். ஆனா ஒரு சின்ன ஒரு காலம் வரும், அவங்களுக்குன்னு ஒரு ஆசை வரும். ஆசை இருக்கிற தப்பே இல்லை. அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு எல்லை வேணும், ஒரு ஸ்பேஸ் வேணும், ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப இந்த இளையகுமாரன் அதே வண்ணமாக தான் அவர் செய்கிறதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு கிடைத்தது எல்லாமே, he got together all that he had, not just few, all everything, எல்லாமே அவர் எடுத்துக்கொண்டு அவர் பிரயாணமாக போய் அவர் மனம் போன வாழ்க்கையில அவர் வந்து தன்னுடைய ஜீவியத்தை அவர் அப்படியாக செலவழித்ததை குறித்து நம்ம வாசிக்கிறோம். And it's quite tragic, right? Okay, when you have so much, when you have nothing, okay, but when you have so much, you squander it. ஒன்றும் இல்லாதது போல ஓகே நம்ம வாழ்றோம். ஆனா எல்லாம் வரும்போது, அந்த வந்ததை எல்லாம் இழக்கும் போது, அது அப்படியே பயன்படுத்தும் போது, இட்ஸ் a very tragic, ரொம்ப ட்ராஜிக்கான ஒரு ஸ்டோரி. இந்த கதை இந்த ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராஜிக், ரொம்ப வேதனைக்குள்ள ஒரு கதையாக தான் ஆரம்பிக்கிறது. ஓகே, அது அப்படியா தான் ஆரம்பிக்கிறது. அவருடைய செலவு எல்லாம் எப்படி போகுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வாஸ் குவைட் ட்ராஜிக். அப்ப அவர் தூரத்து தேசத்துக்கு போகிற அந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னா பெரும் பஞ்சம். ஓகே, இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா பஞ்சம் என்று நாட்கள் உண்டு, பஞ்ச நாட்கள் வருகிறது. பஞ்ச நாட்கள் வந்து பாவத்துக்கு சமமாய் சில நேரத்துல இணைந்து நம்ம பார்க்கலாம். பஞ்சம், ஓகே, famine comes, God allows it, but sin is connected to it. So இந்த மனுஷனுக்கே ஒரு பஞ்சம் வந்தது போல எனக்கு தோணுது, ரைட்? இவனுக்காகவே ஒரு பஞ்சம் வந்தது போல இருக்கிறது. அப்படியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பஞ்சம் வருகிறது. அந்த தேசம் முழுதும் பஞ்சம் நிறைந்துதான் இருக்கிறது. ஆரம்பத்துல அவருக்கு வந்து தேவையில்லாத ஒரு நிலைமை, தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது. இப்போது மறுபடியும் இந்த பைபிள் says he was once again in need, right? எல்லாம் வந்தது, தகப்பனுடைய ஆஸ்தி பிறகு எல்லாமே போய்விட்டது. he was once again back to zero. அப்ப அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் இடத்துல அவர் பணி செய்து பன்றிகளுக்கு செலுத்த வேண்டிய உணவை அவர் வந்து உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்த உடனே எல்லாம் அவருக்கு இருந்தது போல இருந்தும் எல்லாமே அவர் இழந்து போய்விட்டார். சோ அந்த இளைய குமாரனுடைய கதை வந்து ஆரம்பத்துல அதுதான் பிரபலமாக வருகிறது.
ஓகே, we call it the prodigal son, காணாமல் போன குமாரன் என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய கதை அப்படியே வருது பாருங்க. In the meantime, மூத்த குமாரன், the older son story haven't come yet, alright? அப்ப இவருடைய தீர்மானம், எடுத்த தீர்மானத்துக்கு ஏற்ற விளைவுகள் சந்தித்தது, கதவை தட்டது. அவருடைய வாழ்க்கையினுடைய ஜேர்னி takes a tragic turn. பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒருவருடைய செயல் மூலமாக மற்றவர்களுக்கு பாதிப்பு வருகிறது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பங்கு உண்டு, நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. இப்ப இந்த இளகுமரனுடைய அவனுடைய மனம் போன் வாழ்க்கையை எடுத்த தீர்மானம் மூலமாக மற்ற எல்லாருக்கும் அந்த பாதிப்பு வருது. அது எப்படி முடியுதுன்னு பிறகு நம்ம பார்க்கணும். ஓகே, ஆரம்பம் எப்படி இருக்கிறது, அந்த ப்ரோசஸ் ஜேர்னி எப்படி இருக்கு, அதை எப்படி முடியுதுன்னு கூட நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்த நிலையில, பன்றிகளோடு ஒரு ஐக்கியம் கொண்ட ஒரு சூழ்நிலையில, நாற்றம், துர்நாற்றம் இதெல்லாம் அவரை வருட்டி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன நடக்குது? வசனம் 17 தான் அந்த டர்னிங் பாயிண்ட். ஓகே, அவர் but when he came to himself, அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய ஓகே, கூலிக்காரர் போதும். அவர் புத்தி தெளிந்த போது, ஓகே, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, when he came to his senses, அவர் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. யோசிக்க ஆரம்பித்த உடனே தகப்பனாரோடு இருந்த சூழ்நிலைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். begins to compare. ஐயோ, இங்க இருந்தா ஒன்னும் நல்லா இருந்துருந்துச்சே, இப்ப போன இடம் இப்ப நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். ஓகே, என்ன சொல்லுவாங்க? இக்கரைக்கு அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை, right? The grass seems greener always on the other side till you go there, then you realize it, ஐயோ, the previous was better. right? அதுதான் இவன் அனுபவிக்கிறான் பாருங்க. அப்ப அவன் புத்தி தெரிகிறான், எல்லாம் நாசமாயிடுச்சு, அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடுச்சு. இஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். அந்த சேற்றுல அவன் இருக்கிறான், இருளிலே அவன் இருக்கிறான், நாற்றத்தில் அவன் இருக்கிறான், தோல்வியில இருக்கிறான், அவன் தள்ளப்பட்ட நிலைமையில அவன் இருக்கிறான். அதுவும் தூரத்து தேசத்துல, no longer with the familiar ground. Now he thought he can have enjoyment somewhere else, but that somewhere else disappointed him. God will disappoint us. Sometimes I make some prayers. சில ஜெபத்தை நான் ஏறெடுப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே ப்ளீஸ் டிசப்பாயிண்ட் மீ, ஆர் டிசப்பாயிண்ட் ஒருவருக்காக நான் ஜெபிக்கும் போது ப்ளீஸ் பிரிங் அ டிசப்பாயின்மெண்ட். சில நேரத்தில் ஆண்டவர் he will cause us and allow us to be disappointed. ஏமாற்றம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அப்பதான் புத்தி தெரியும்ல. அப்ப அவன் ஏமாற்றம், அவன் நம்பிக்கை வைத்த அந்த தேசம், நம்பிக்கை வைத்த அந்த பணம், நம்பிக்கை வைத்த அந்த சிற்றின்பங்க, அதெல்லாம் அவன் அப்படியே he thought that he could get all the pleasures can satisfy him. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நல்ல ஒரு அப்படியே ஒரு பூஸ்ட் கொடுக்கணும் அவன் நினைச்சான். மனுஷனுடைய எண்ணம் அப்படிதான் இருக்கும். seek after the world and we will go down. உலகம் அதுதான் கொடுக்க போகிறது, அவன் அப்படித்தான் நினைத்தான். ஆனால் அவன் ஏமாற்றம் அடைந்தான். Some disappointments are good for us, friends. ஆனா disappointments நம்ம சரியாக கையாளணும்னா ஆண்டவர் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். So this younger son, இந்த இளைய குமாரன், அவன் ஏமாற்றம் வந்துருச்சு. அந்த ஏமாற்றத்திலே அவன் அந்த தூரத்து தேசத்திலே இருக்கலாம். ஆனா வசனம் சொல்ற அவன் புத்தி தெளிந்தான். When he came to his senses, அவன் புத்தி தெளிந்து தன்னுடைய குமாரன் தகப்பனாருடைய இல்லத்துல மறுபடியும் போக வேண்டுமே என்று சொல்லி, பரத்திற்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செய்தேனே என்று சொல்லி தகப்பனாரை பார்க்கும் போது இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு அவர் ரிஹர்ஸ் பண்றாரு. He makes a statement to himself. அவரை குறித்து அவர் is saying, இதுதான் நான் சொல்லணும், அப்பா பார்த்தானா இதுதான் நான் சொல்லணும். அப்ப அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு, ஏன்னா it's been some time there. Now when someone enjoys pleasure of the world, it's not just 1 minute, 2 minutes. அந்த உலகத்தினுடைய ஈர்ப்பு அது ரொம்ப லேசா நம்ம நினைச்சிட கூடாது. The sin is very attractive. பாவம் ரொம்ப இனிப்பா இருக்கும்.
ரொம்ப சுவையா இருக்கும். சீன் இஸ் அட்ராக்டிவ். அதை ஒன்றும் இல்லை நினைச்சிடக்கூடாது. அந்த கனியை பார்க்கும்போது வா தொடணுமே, பார்க்கணுமே, சாப்பிடணுமே, அந்த ஸ்டெப்ஸ் போகும். அப்ப இந்த இளைய குமாரன் அவன் விழுந்த ஆழம் லேசான ஒரு ஆழம் இல்லை. நீங்களும் நானும் அந்த சின்ன சின்ன ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெயின்ஸ்ல நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு தெரியல, அவுட்லெட்ஸ். இந்த பில்டிங்ல இந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்மால் அந்த வாட்டர் ஃப்ளோக்கு டாய்லெட் இந்த வாட்டர் ஃப்ளோ சின்ன சின்ன ட்ரெயின்லாம் இருக்கும்ல, ரைட்? And then if you go across you can see canals இருக்கும். longkang canals longkang. Okay, the bigger canals ஆழம். ஸோ பார்க்கும்போது இவன் விழுந்த ஆழம் சின்ன ஒரு லேசான ஒரு ஆழம் இல்லை, விழுந்த ஆழம் பயங்கரமான ஒரு ஆழம். இட்ஸ் லைக் குவிக் சேண்ட் தெரியல, மணல். அந்த மணல் இழுக்கக்கூடிய ஒரு மணல். அவன் இழுத்து அப்படியே பயங்கரமா இஸ் ஆல்வேஸ் புல் டவுன் டு ஹெல் மாரி. There's no way for him to come up. No way. அவனுக்கு வழியே இல்லை, மறுபடி திரும்பி வர்றதுக்கு வழியே இல்லை. ஆனால் அவன் புத்தி தெளிந்த உடனே அவன் யோசிக்க, he comes to think carefully. எதுல நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அப்பா வீட்டுல இருந்தா அவனும் நல்லா இருந்திருக்கானே. அப்பா வீடுன்னா என்ன? சித்தம், தகப்பனாருடைய சித்தத்துக்குள்ளே, அவருடைய பார்வைக்குள்ளே, அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே, அவருடைய கண்காணிப்புக்குள்ளே நான் இருந்தேனா, தேவ பார்வைக்குள்ளே இருந்தேன் என்றால், நீதியின் பாதைக்குள்ளே இருந்தேன் என்றால், அந்த பரிசுத்த பாதையிலே இருந்தேன் என்றால், வந்து ஆரம்பத்துல தகப்பனே நடந்தது போல அதிலே நான் வந்தேனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டு he's rehearsing and he's planning and he's wanting to go back to the father. So வசன சொல்லு, so he got up and went to his father. அவன் எழுந்து தகப்பனார் இடத்துல அவர் போக துணிச்சலாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். புத்தி தெளிகிறது, அவன் தீர்மானிக்கிறான், அவன் செயல்படுகிறான். ஹல்லேலூயா. அப்ப செயல்படுகிறது ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. அப்படி இருக்கும்போது வசனம் என்ன சொல்லுது? அவன் தூரமா இருக்கும் போது தகப்பனார் தன்னுடைய இளைய குமாரனை பார்த்து விட்டார். ஹல்லேலூயா சொல்லுமா. இந்த தகப்பனாருக்கு என்ன இருந்தது? பார்வை இருந்தது. அவருடைய பார்வை எப்படிப்பட்ட ஒரு பார்வை? கரிசனமான ஒரு பார்வை, கம்பேஷனட் சைட். அவர் தூரத்திலிருந்து அவருடைய பார்வையிலே மனுஷன் அவர் அறிந்து கொண்டார். Every father, no matter how big his stature, will need compassion for the baby he once held. Every father, நீங்க எவ்வளவு ஸ்டேச்சர், நீங்க பதவி பட்டம், உங்களுடைய பிசிக்கல் ஸ்டேச்சர் எவ்வளவா இருந்தாலும், நீங்க ஆரம்பத்தில் உங்களுடைய குழந்தைய கையில பிடித்த அந்த நாள் துவங்கி அந்த மனது இருக்கும், இப்பொழுதும் இருக்கணும், இல்லாமல் போக விட்டுறக்கூடாது. அது அவசியம். இவன் தூரத்து தேசத்திலிருந்து மட்டும் இல்ல, தூரமாவே போயிட்டான். சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா, குடும்பத்தார் they may have done some wrong, இல்லாட்டி சிறைசாலை, இல்லாட்டி just disappeared. வேதனையில அப்பா அம்மா சொல்லுவாங்க, இல்லாட்டி உடன் பிறந்தவர் சொல்லுவாங்க, மறுபடியும் வர வேணாம். அது வேதனையில சொல்றது. ஆனா உள்ளுக்குள்ள உண்மையான ரத்த பாசம் இருக்கும்போது எப்பதான் வருவான்னு இருக்கும். ரத்த பாசம் விட்டு கொடுக்காது, அது உள்ளுக்கு இருக்கும். ஹியூமன்லி சொல்லிடலாம் வந்தா பிரச்சனை தான் அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள there will be, but there are some families who after a long while ஒருவர் மறுபடியும் வரும்போது you feel the jitters and frustration, anger, hate கூட இருக்கும். கோபம் மட்டும் இல்ல, வெறுப்பும் இருக்கும், அதிகமா இருக்கும். காரணம் என்னவென்றால், இவன் சாதாரணமாக வீட்டை விட்டு வெளியே போல, இவன் துரோகம் செய்திருக்கிறான். Betrayal is very painful to overcome. Betrayal is very hard. ஈஸியா சொல்லிடலாம், மன்னிச்சுட்டு விட்டுடலான்னு. ஆனா betrayal sticks very deep. அதை வெளியே எடுக்கும்போது அந்த சதையே வெளியே வந்துடும். ஈட்டியை பத்து குத்துனா அந்த ஈட்டியை பட்டுன்னு வெளியெடுத்த என்ன ஆகும்? சதையோடு வந்துடும். Betrayal is very difficult. இவன் துரோகம் பண்ணிட்டான். ஆனால் இந்த தகப்பனார் என்ன செய்கிறார்?
அவர் மனதுருக்கத்தை காண்பிக்கிறார். The father had compassionate side, the father's heart. ஒரு தகப்பனாருடைய இருதயம் மனதுருக்கத்தின் இருதயம். Amen சொல்லுமா? Compassionate heart. That is how our heavenly father is. நம்முடைய பரலோக பிதா அப்படிப்பட்டவர், மனதுருக்கத்தின் தெய்வமாய் இருக்கிறார். மனதுருக்கம் இல்லாமல் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அந்த மனதுருக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம இங்க வாசிக்க நம்ம பார்க்கிறோம். அந்த குமாரன் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்துல, நான் மகன் என்று சொல்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, இந்த வேலையாட்கள் போல என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும் போது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த தகப்பனார் என்ன தெரியுமா செய்கிறாரு? அவர் ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவர் மனதுருக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். And even when the son said that I've sinned against you, I'm not worthy, அவர் அதை சொல்லும் போது இந்த தகப்பனார் என்ன தெரியுமா செய்கிறாரு? மாறாக அவர் செயல்படுகிறார். அவருடைய காரியத்தை அவர் மகன் எடுத்து சொல்லுகிறார். ஆனா தகப்பனார் 22ஆம் வசனம் வாசிங்களேன். 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. ஓகே, அப்படியே இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. So the son wants to talk to the father. What he wants to say to the father, அப்பாட்ட என்ன சொல்ல போறாரு? எல்லாம் ரிஹர்ஸ் பண்ணிட்டாரு. அப்பா பார்த்துக்கணும், பார்த்துட்டு சொல்லணும், நான் உங்க மகனா இருக்குன்னு தகுதி இல்ல, வேலைக்காரனே நான் இருந்துறேன்னு சொல்லிட்டு he is trying to bring his level down. குமாரன் என்ற ஸ்தானத்திலிருந்து அவர் கீழே இறங்க பார்க்கிறாரு. Because I've done so much wrong, I can't even call myself a son to my father. You know, when you do grave sin, கொடூரமான பாவம் செய்யும்போது அந்த குற்ற உணர்வு உங்களை கொன்னுரும். கொன்னது மட்டுமல்ல, உங்களுடைய you lose your identity, உங்களுடைய அடையாளத்தை நீங்க விட்டுருவீங்க, வேற ஆள் மாரி ஆயிருவீங்க. So he wants to be a lesser of a son. முன்ன இருந்த குமாரனை விட நான் ஒரு வேலைக்காரன், எனக்கு தகுதி இல்லை, நான் சேத்துல விழுந்தவன், பாவலத்தை விழுந்தவன், இருளில் இருந்தவன். He is demoting himself in front of the father. அதுதான் அவர் சொல்றாரு, பரத்துக்கு உமக்கும் விரோதமாக பாவம் செய்தேன், நான் குமாரன் என்று சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு. ஆனா இந்த அப்பா என்ன செய்யறாரு பாத்தீங்களா? ஆரம்பத்திலே ஓடி வந்து அவர் பேசுற முன்னால கட்டி பிடிச்சிட்டாரு. நாத்தத்தோடு வரான், பாவத்தோடு வரான், ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் விட்டுட்டு, you see, he accepts him as he is, not for what he did. அவர் யார் என்று அறிந்து அவனை ஏற்றுக்கொண்டு அவன் செய்ததை குறித்து அவர் பார்க்காதபடி யார் என்று முதலாவது அவர் ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நாட் ஈஸி. மனதுருக்கம் இருக்கிறதுனால அதனால செய்ய முடியுது. அப்ப மறுபடியும் வாசிங்க 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். எவ்வளவு சுறுசுறுப்பாய் நடக்குது பாத்தீங்களா? The speed in which it is done shows that it's not fake. எத்தனை பேருக்கு தெரியும் fake and genuine love வந்து நீங்க டிடெக்ட் பண்ணலாங்க? உண்மையா கட்டி பிடிக்கிறாங்களா இல்லாட்டி கட்டி பிடிச்சிட்டு ஓத கொடுக்க போறாங்க தெரியல. ஒருத்தவங்க கை கொடுக்கறாங்களா தெரியும், வாழ்த்துறாங்களா தெரியும், உண்மையா இல்லையான்னு. இவர் பாருங்க, அவருக்கு இந்த டைம் இஸ் நாட் a conscious மைண்ட்ல, அந்த டைம் ஒண்ணுமே நினைக்கல. வந்துட்டான், பையன் வந்துட்டான், அவனை அரவணைக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் அவனுடைய மைண்ட்ல இருக்கு. அப்ப பட்டுன்னு நடக்குது. he says bring quickly, சீக்கிரம். இது not the time to wait. ஏன்னா மனசு மனித ரீதியில யோசித்தா அவன் போட்டு உதைக்கணும், குத்தணும், கொலை பண்ணணும் தான். ஆனா சீக்கிரமாக அந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்க, அவன் மேல போடுங்க, சீக்கிரமாக மோதிரத்தை போடுங்க, காலணியை போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அவசரத்தை நம்ம பார்க்கிறோம். The father was quick to move in. You see, God is so good. அந்த நிலைமையில அந்த மூத்த குமாரன் இருந்தார்னா என்ன நடந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? The father is there on time. ஏற்ற நேரத்தில் தகப்பனார் இளைய குமாரனை பார்ப்பதற்கு தகப்பனாருக்கு தான் அந்த கிருபை. The first person to see was the father, not the older, the brother. காயின் ஏபேலுடைய கதை ஞாபகம் இருக்கா? இந்த இதையும் அப்படியே முடிவுக்கு வாய்ப்பு இருக்கு. I believe the older son would not have let the younger one in. No way. No way. You're out forever. ஆனா தகப்பனுடைய இருதயம் விசாலம்.
The heart of the Father is always visalam, enlarged. It's always space. It's always space to add in one more. அதுதான் தகப்பனுடைய இருதயம். போயிட்டான் பரவாயில்ல, வந்துட்டாலே, போயிட்டான் பரவாயில்ல, வந்துட்டாலே, என் இருதயத்தில் ஒன்றும் இடம் இருக்கு. கசப்பை உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கலாம், வெறுப்பை கொண்டு வந்திருக்கலாம், மன்னிப்பு முடியாத தன்மை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா தகப்பனுடைய இருதயம் விசாலம். There's even space for someone to come back home. Friends, we must always, I believe he was in the camp, and they leave the door ajar. Remember? கதவு அந்த முழுதா மூடாதீங்கன்னு கேம்ப்ல சொன்னாங்களே, கொஞ்சம் திறந்து வைங்க. Don't close your heart to anyone. Fully, don't close the doors of my heart. You see, God is like that. If God would have closed the door, what would have happened to us? ஆண்டவர் அவருடைய இருதய கதவை மூடி பூட்டிட்டாருன்னா என்ன நடக்கும்? Very difficult. God has always allowed the door to be open. Like you and I, sons and daughters, வேலைக்கு போயிருக்கோம். மறுபடியும் வரும்போது ஆண்டவர் நம்மளை உதாசீனப்படுத்தினார்னா, ஒதுக்கி விட்டார்னா, தள்ளி விட்டார்னா நம்ம எங்க தான் போக முடியும்? தூரத்து தேசத்துக்கு மறுபடியும் போக முடியாது. காசு இல்ல, பணம் இல்ல, ஆஸ்தி இல்ல, சொத்து இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல. எக்கரைக்கு போனாலும் அக்கறைக்கு வரணும், செக்கடிக்கு வரணும். எக்கடிக்கு போனாலும் செக்கடிக்கு தான் வரணும். இதுதான் வீடு, இதுதான் சொந்தம், இதுதான் பந்தம். அடிச்சு வச்சாலும் இதுதான் ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற கூடாரம். குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எங்க வைத்திருக்கிறாரோ அங்குதான் இருக்கணும். That's the story. Father's houseல தான் அது கிடைக்கும். சரி, உணர்ந்துட்டான் அப்பா வீட்டுல தான் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு? அவரை ஆயத்தப்படுத்துறாரு. ஹல்லேலூயா, ஆயத்தப்படுத்துகிறார். He's quick to receive, quick to embrace. He's very quick. The correction can come later. Correction tape இப்ப பயன்படுத்த வேணாம். Later use the correction tape. There is time for correction, but not now. இவனே சந்தேகத்தோடு வரான், பயத்தோடு வரான். இந்த நேரத்தை தழுவ விட்டனா அவ்வளவுதான். Now is the time to receive. இப்ப ரிசீவ் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். உன் பார்வையில பாக்குறது பிடிக்கலையா, கடுப்பா இருக்கா, எரிச்சலா இருக்கா, கர்த்தருடைய கிருபை நாடு இப்போது நீ ஏற்றுக்கொள்ள. இப்ப ஏற்றுக்கொள்ளனா எப்பயும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் தகப்பனாருடைய இருதயம். அதான் அப்பா, நம்முடைய பரலோக பிதா, Abba Father, always receiving us. ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகர் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். We are able to call out God as Abba Father because He has allowed it. அனுமதி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நம்ம கூப்பிட்டு அவர்கிட்ட போக முடிகிறது. ஆகவே இந்த குமாரன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கொடுத்த கன்றை கொண்டு வாருங்கள், கொன்று விடுங்கள், நம்ம சாப்பிட்டு கொண்டாடுவோம் என்று இந்த ஃபாதர் என்ன சொல்கிறார்? His beginning and his processing is creating a celebration in the house. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, வீட்டுல என்னவா இருந்தாலும் ஒரு வீட்டுல இது பெரியவங்களுக்கு தெரியும். நான் பெரியவனா ஆகல, இவ்வளவு ப்ரோசஸ் இருக்கு போறதுக்கு. பெரியவங்களை பார்க்கும்போது ரியலி ஐ சல்யூட் யூ ஆல். நம்ம சபையில நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ரியலி சல்யூட் யூ ஆல். ஐ ஹோப் மை வேர்ட்ஸ் வில் என்கரேஜ் யூ. குடும்பத்தை பிள்ளைகளை பெற்றெடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படித்து, the stages of life, courtship, திருமணம் வரும் பிள்ளைங்களுக்கு திருமணம் கல்யாணம் கட்டி கொடுத்து அவங்களுடைய பிள்ளைகளை பெற்று எடுத்து இந்த சீனியர்ஸ் ஒரு ஃபேஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க. இட்ஸ் கால்ட் எம்ப்டி நெஸ்ட். கரெக்ட், எம்ப்டி நெஸ்ட். பிள்ளைங்க அவங்க சொந்த வாழ்க்கையை வாழ்வாங்க, இவங்க தனியா இருப்பாங்க. how difficult a phase that is. I have not reached that point, but every parent with children goes through that point. I realize begin to realize in life. போக போக இதை குறித்து நம்ம அறிந்து கொள்வோம். அப்ப இந்த சீனியர் என்ன நான் சொல்ல வரேன், இந்த சீனியர்ஸ் பாத்தீங்கன்னா, ஈவன் ஐ சீன் இன் மை மதர் இன் லா லைஃப்ல நான் பார்த்திருக்கேன். வீட்டுல 5 பேர் இருந்தாங்கன்னா ஒரு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் 5 பேர்ல 4 பேர் தான் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. 5 பேரும் வந்தாதான் மனசு திருப்தியா இருக்கும். நான் அண்ணன் வரலையே, கூப்பிடு, அண்ணனு கூப்பிடு. You all understand?
சிப்ளிங்ஸா இருக்கும், அப்பா அம்மா அவருடைய இறுதியை வாந்தி உங்களுக்கு தெரியும். அப்ப ஒருவன் குறைவா இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபுல்லி செலிப்ரேட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஒரு எண்ணம் இருக்கும், அவன் இங்க படிக்க போயிட்டானா, அங்க போயிட்டானா, ஒரு எண்ணம் இருக்கும். ஆல்வேஸ் இன் மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம்ஸ் we feel only for our own life phase. இப்ப நான் ஒரு யூத்தா இருக்கிறேன்னா நான் எனக்காக தான் நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட்? நேச்சுரலி ஒரு பேரண்டா இருக்கிறேன்னா நான் பேரண்டா, நான் அப்பானா நான் அப்பா எப்படி ஃபீல் பண்ணோம் அதுதான் நம்ம நினைக்கிறோம். தாத்தானா தாத்தா எப்படி ஃபீல் பண்ணோம். பட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் டு சஜஸ்ட் டு us, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் learn to feel how others will feel. Like me, I need to feel how my children feels, not how I feel about my children. How my children feel about me, how my wife feels about me. சுயநலமாக வாழ்ற நேரம் இருக்கான். அதை நம்ம மீண்டு போய் அது மேலாக மற்றவர்கள் எப்படி நினைக்கிறாங்க சொல்லி அவங்கள புரிந்து கொள்ற நிலைமைக்கு வந்தாதான் குடும்பம் இன்னும் அப்படியே பாதுகாப்பு அடையும். இந்த குமாரன் மறுபடியும் வரும்போது இந்த தகப்பனார் என்ன செய்கிறார், அவன் மகன் எப்படி நினைப்பானோ அந்த பக்குவத்துக்குள்ள இவர் வருவதனால அவர் கொண்டாட முடியுது. செலிப்ரேஷன். Because for a long while they have not celebrated. அப்ப அந்த கொடுத்த கன்றுல நல்ல செலிப்ரேஷன், ஒரு ஆடல் பாடல்லாம் ஓடிட்டு இருக்கு. இவர் என்ன செய்கிறாரு, he includes everyone else in the celebration. It's not just the father and son, it was family celebration. ஒருவன் மறுபடியும் திரும்பி வருகிறான். குற்றம் இன்னும் சாட்டாதபடி அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்குவத்துல கொண்டாட்டம் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்க இல்ல, வயல் வழியாக இருக்கக்கூடிய மூத்த குமாரன் இருக்கிறார். The older son is out in the field. அவன் வெளியே தூரத்துல இருக்கும்போது இளைய குமாரன் தூரத்துல இருந்து வந்தால இப்ப இந்த அதாவது the older son, okay, முதிய குமாரன் வந்து தூரத்துல இருந்து அவர் வேலை செய்து மறுபடியும் வீடு கிட்ட வரும்போது சத்தம் கேக்குது, மியூசிக் அண்ட் சாங்ஸ். அப்ப அவர் வேலையாட்கள்கிட்ட கேட்கிறாரு என்ன சத்தம். அதுக்கு அவருக்கு சொல்லுகிறார், your brother has come, your brother has come and your father has killed a fattened calf. உன்னுடைய குமாரன் சகோதரன் வந்து விட்டார், உன்னுடைய தகப்பனார் கொடுத்த கன்றை கொன்று அவரை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் என்று. 28ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது அவன் கோபமடைந்து, ஓகே, அப்பொழுது அவன் கோபமடைந்து. இது வந்து மூத்த குமாரன், correct? The older son got angry. When the younger son came home, அந்த இளைய குமாரன் வீட்டுக்கு வரும்போது தகப்பனார் கோபப்பட்டாரா? கோபம் வரல. எப்படி கோபம் வராம இருக்கும்? மனது இருக்கும், ஏற்றுக்கொள்ற தன்மை. ஆனா அந்த மூத்த மகனுக்கு he cannot take it. வீட்டுல இருக்கக்கூடிய மூத்தவங்களை குறித்து நான் பேசுவா, மூத்தவங்கள்ட்ட உட்காந்து பேசினீங்கன்னா அப்பா அம்மாக்கு அடுத்தது அவங்க தான். whatever you may say, அப்பா அம்மாக்கு அடுத்தது மூத்தவங்க தான். like it or not, because they will know A to Z. என்ன ஸ்டோரி, யாரு உடு போடுறா, யார் கதை போடுறா, அவங்களுக்கு தான் அடுத்தது தெரியும். அப்ப அந்த மூத்தவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால இவன் இப்படி செய்யறானே, அவனுக்கு கோபம் வராம என்னதான் வரும்? கோபப்படுறது. அவன் கோபப்பட்டது மட்டுமல்ல, அந்த கொண்டாட்டத்துல அவனுக்கு பங்கு இல்லாதபடி அவன் வீட்டுக்கு நுழையவே இல்லையா. Now look at this father. A long while younger son is not home. அவனுக்கு இருந்த சொத்து எல்லாம் 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. இளைய குமாரன் போயிட்டாரு. செய்தி வந்து இருக்கிற, இன்டர்நெட்லாம் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, டெலிகிராம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கழுத கூட அனுப்பியிருப்பானான்னு தெரியல, அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான். ஒரு வெறுமை அந்த குடும்பத்துல இருந்துரையும். must be some time. அந்த வெறுமை மறுபடியும் நிரப்பப்படுகிறது. The joy is coming back again. He's handled one situation, one problem. Father has handled one problem. ஒரு தகப்பனார் ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை தீர்வு வரப்போகுது. Yes, younger son is back. This is all I need. But another problem sets in. இவனை சரிப்படுத்தி இவனை ஏற்றுக்கொள்ளும் போது மூத்தவனுக்கு கடுப்பாயிடுச்சு. You see, a father's heart, our friends, is father's heart only the father will know. தகப்பனாருடைய இதயம் பரம தகப்பனாருக்கு தான் தெரியும். ஏன்னா பரம தகப்பனார் அப்படிதான், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க, எல்லாரும் அரவணைக்கணும் என்ற ஒரு மனப்பான்மை. இந்த மூத்த குமாரன் உள்ளுக்கு வர கஷ்டப்படுறான்.
You know, I think sometimes, how hard can parenting be? Now, I'm also saying for those who are having one child in the family, it doesn't negate you of parenting struggles. ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா மூணு பிள்ளையா once you are a parent, the struggles that come with it, it's not easy. Not easy, right? Can you believe it? ஒருவன் வந்துட்டா சமாளிக்கிறான், ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவர் என்ன செய்கிறார்? இப்ப மூத்த குமாரனை போய் பார்க்கணும். He goes out of the house. கொண்டாட்டத்தை ஒரு புறமாக விட்டுவிட்டு he goes out of the house. And the older son is not coming into the house. Now the father goes out of the house. Easy? ஒரு தகப்பன் என்று சொன்னா நான் வச்சதுதான் சட்டம் இல்லை, நான் வளர்ந்ததுதான் கோடு இல்லை, அதை மீறி போகணும், ஹம்பிள் பண்ணும். அவர் தாழ்த்தி போறாரு. தாழ்த்தி இளைய குமாரனும் முக்கியம், மூத்த குமாரனும் முக்கியம்னு சொல்லிட்டு மூத்த குமாரனிடத்துல போய் அங்க போய் பேசுறாரு பாருங்களேன். His father came out and entreated him. That's the word in the English. He gives time to understand the older son. They all differently made. எல்லாம் பிள்ளைகளும் வித்தியாசம். Can you use the same rules for all your children? போலியா? Maybe small can la. சின்ன வயசுல என்ன கொடுத்தாலும் எடுத்துக்குவாங்க. போக போக cannot. Parenting is so tough. Everyone is formed differently. They grow up differently. A maturity stage different. அவங்க ஆசை பாசம் வெறுப்பு அவங்களுடைய ஏமாற்றங்களும் சந்தோஷ நாட்கள். How difficult can it be? I tell you something about fathers. Fathers manage. அப்பா அம்மார்கள் என்ன செய்வாங்க? மேனேஜ் பண்ணுவாங்க. Sometimes we, of course, many times we equal. Father mother is equal importance. But mothers have a special gift, and our fathers carry a lot. But it may seem that they don't carry a lot. You know why? They don't say much. ரொம்ப சொல்ல மாட்டாங்க, ஆனா அத்தி பிராட் பாரமா இருக்கும். ஸ்கேல வெயிங் ஸ்கேல போய் போட்டா என்னடா 200 கிலோவா இருக்கு சொல்ல மாட்டாங்க. ஏக் மச்சோ போய் சாப்பிடு. So funny, the other day I was just eating outside here, 732. So I was looking at a family of one man and a girl and boy, I think maybe 5 years old difference, children. Go and eat, put your phone down. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல parenting, அதுக்கு பிறகு different stage. போக போக you have to maneuver yourself, manage yourself in your skills. தகப்பன் என்ன செய்யறாரு பாருங்க, அவரு கேரி பண்றாரு. For fathers, some days are sadder than others. Other days are happier. நீங்க பாத்தீங்களா? How quickly he wanted to celebrate the son's younger boy's return. How quickly he had to celebrate. சீக்கிரமாக எல்லாம் செய்வோம், நல்லா கொண்டாடுவோம். அதே சமயத்துல அவன் மூத்தவனுக்கும் அவருக்கு கஷ்டம். It's like a pendulum, emotional roller coaster. Like a chameleon, மாறணும் அப்படியே. You have to manage and adapt, you know. ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும். ஒரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் வியாகுலம். அதாவது வியாகுலம், empathizing with the older son. ஒரு பக்கம் கொண்டாட்டம். You shouldn't stop the celebration. அந்த கொண்டாட்டத்தை அவர் நிறுத்தல தெரியுமா? மூத்த குமாரன் சொன்னதுனால அந்த கொண்டாட்டத்தை அவர் நிறுத்தல. Because of all good conscience he did it for good. அதை நிறுத்தல. அதே சமயத்துல அந்த மூத்த குமாரனுடைய அவனுடைய கோபம், நியாயமான கோபம், he tried to understand and be with the older son. அப்போ அது மட்டும் இல்ல தெரியுமா, அந்த older son அவர் என்ன தெரியுமா வாக்கு கொடுக்கிறார்? verse 29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீ ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? உம்முடைய குமாரன், your son. ஓமா தெலக்க பாத்தீங்களா அந்த கோவத்தை? நம்ம ஆட்களே தோ ஓமாவும் பேசுறான், தோ ஓமாவும் பேசுறான்.
கோவத்துல. Say, your son. You know, our language changes when we get angry. We don't entirely mean it actually, you know, but it does change because pain, the hurt. Your son. நான் உங்களுக்காக இருக்கிறேன், அவன் ஓடி போயிட்டான், உங்களுக்காக இருக்கேன், சொன்னதெல்லாம் செய்யறேன், ஆனா அவனை அரவணைக்கிறீங்க. Do you think the father was unfair? தகப்பனார் அநியாயமா இருக்கிறாரா, பச்சைபாதம் பார்க்கிறாரா? இல்ல. It's just different way of using parenting. So ஒரு ஃபாதரா இருக்கும்போது எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ காரியங்கள் அவர் பார்வைக்குள்ள இருக்கும். The peripheral view. Father has to see the bigger view, short term, long term. எல்லாரும் அரவணைக்கக்கூடிய ஒரு இருதயம் தான் ஒரு தகப்பனாருக்கு எப்பொழுதும் இருக்கும். அப்படிப்பட்ட இருதயம் தான் இந்த மனுஷனுக்கு இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். I'm going to close shortly. அந்த 31ஆம் வசனம் வாசிங்க. Very interestingly, how did his father reply to the elder son? அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அதுக்கு தகப்பன், மகனே. அல்லேலூயா. மகனே. அந்த இளைய குமாரன் வரும்போது தன்னுடைய மகன் என்ற அந்த ஸ்தானத்தை குறைக்கிறதுக்கு வந்தான். அந்த இளைய குமாரனுக்கு அரவணைப்பு தேவை. வெறும் வார்த்தை பத்தாது, அரவணைப்பு, முத்தம். He should not just saying the word. மகனேன்னு சொல்ல, மகனேன்னு சொல்ற விட அவர் அரவணைத்து முத்தமிட்டு வஸ்திரத்தை போட்டு கொண்டாடுகிறார். By actions. But here he says by words. Son, son, you're always with me. Fathers, I want to encourage you. Keep calling your children the way that you always call. Do it. As a father, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தேவ பார்வையில பார்த்து ஒரு தேவ மகனாக, கர்த்தருடைய பிள்ளையாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பரிசுத்தவானாக நீங்க பார்த்து அவங்களை மேன்மைப்படுத்துங்க. Speak positively, because this older son felt lesser than a son now. மகனே, நீ எப்பொழுதும் என்னோட இருக்கிற. மறுபடியும் தொடர்ந்து வாசிங்க. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. Hallelujah. All that is mine is yours. Wow. எனக்கு இருக்கிறதெல்லாம் உனக்கு தான்ப்பா என்று அவர் வலியுறுத்தி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க reassures. இது என்ன காமிக்கிறதுனா, தகப்பன்மார்கள் எப்பொழுதும் தங்களுக்கு என்று எதுவும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. சேர்த்து வைக்காதே திருடன் திருடிடுவான், கொடுத்திரு கர்த்தருக்கு. Look at the fathers lah. Today அதான் சொன்னேன், Mother's Day சொன்னேன். மதர்ஸ்லாம் முடிச்சு பார்க்காதீங்க. Mother's Day நான் தெளிவா சொன்னேன். ஃபாதர்ஸை கொஞ்சம் தூக்குவேன், கொஞ்சம் தான் பண்ணிங்க இன்னைக்கு. But fathers don't hoard things. அதாவது தங்களுக்கு என்று கிழிஞ்ச சிங்கிலெட்டு, கிழிஞ்ச சப்ஸு தான். அம்மாமார்கள் தான் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இதை பார்த்துங்க, அதை போடுங்க, இன்னும் புதுசா வாங்கி போடுங்க. அப்பாமார்கள் அதை நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, மகனுக்கு வாங்க, மகள், I don't want anything. Because fathers are naturally like that. They like to be givers. அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்றாரு, தொடர்ந்து வாசிங்க. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். என்ன சொல்றாரு? உன் சகோதரனாகிய இவனோ. இந்த மூத்த குமாரன் என்ன சொன்னாரு? உங்க மகன். இவர் என்ன சொல்றாரு? உன் சகோதரன் பா. ஓகே, தொடர்ந்து. காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். Amen. Hallelujah. No, this is not just about property, it's about people. குடும்பம். ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாம், சொத்து, அதாவது what do you call it, property na, yeah, property can be bought, people cannot be bought. ஜனங்களை நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. பாசத்துல தான் நம்ம அவங்கள வெல்லலாம். பாசம், அன்பு காட்டினா தான் நம்ம வெல்ல முடியும். அதுதான் இந்த இளைய குமாரன் மட்டுமல்ல, அந்த மூத்த குமாரனுக்கும் இந்த தகப்பனார் அந்த இருதயத்தை காண்பிக்கிறார். And that's a father's heart. That's a father's heart from the prodigal son or a story. ஒரு தகப்பனாருடைய இருதயம், அப்படிப்பட்ட ஒரு இருதயம். Now, today is Father's Day. I talk about fathers, and there are many fathers here. ஆண்கள் இருக்கிறீங்க. And what does the Bible teach us? Be perfect as your heavenly Father is perfect. அப்படின்னா
இவ்வளவு சொல்லியும் தகப்பனாருடைய இருதயம் வந்து all perfect, all good, all men, all fathers are perfect, they've done it all well and good. இல்ல, அறவே இல்லை. Absolutely not. In fact, that's the opposite. If we have actually messed up many times, failed many times, but still ஒரு தகப்பனுடைய ரோல் மாடல் யாரு? பரம தகப்பன். அவர்தான் நம்முடைய ரோல் மாடல், அவர்தான் நம்முடைய முன்மாதிரி. அவரை பின்பற்றி நம்ம அவரை போல இருக்க வேண்டும் என்று நம்ம பிரயாசித்து நம்முடைய பிள்ளைகளை அவருடைய சாயலிலே வளர்க்க கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். The father's heart, ஒரு தகப்பனாருடைய இருதயம். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும், especially for all the men and fathers, I want to wish you all a Father's Day wishes. கர்த்தர் உங்களுக்குன்னு நோக்கம் வைத்திருக்கிறார். Don't give up on your fathering. சரியா? உங்களுடைய ஃபாதருக்கு give up பண்ணாதீங்க. Keep going. You are a very important part of the society. பெண்கள் எவ்வளவு முக்கியமா இருக்கிறாங்களோ, ஸ்திரீமார்கள் எவ்வளவு முக்கியமார்கள் இருக்கிறார்களோ, தாய்மார்கள் எவ்வளவு முக்கியமா இருக்கிறார்களோ, அதே போல ஆண்கள், fathers, men, you are so important in society. So ஆகவே நீங்கள் செய்கிற உங்களுடைய பங்கை கர்த்தருடைய கிருபையினாலே, பரம பிதாவினுடைய கிருபையினாலே நீங்க செய்து முடிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you and God will use you mightily. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமாக. Let's pray. நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வந்தீர், எங்களை தேடி கண்டுபிடித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பார்வை எங்க மேல இருக்கிறதுக்காக நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தினதுக்காக நன்றி. நம்முடைய சபையில இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுக்காக, ஃபாதர்ஸ்க்காக, தகப்பன்மார்களுக்காக நன்றி. அவங்க செய்யற பேரண்டிங்காக, அவங்க செய்யற ஊழியத்துக்காக, செய்யற பணிக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். Please bless all the men in this church, Lord. All the men, Lord. All the men. Bless us, Lord. Bless us, Lord. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. Can I ask all the fathers and men in this church to please stand up? I want to pray with you. உங்களோடு கூட நான் ஜெபிக்க போகிறேன். I'm also a father, a man, and I want to pray with you, not for you. I pray for you, but I'm with you in this journey, brothers. I'm with you in this journey, and God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். And this prayer is very important, fathers and every man in this church. If you are married, I consider you, part of this brotherhood. Ask you to just stand. May God bless you. Hallelujah. Hallelujah. Can you just lift up your hand? Just close your eyes and lift up your hands to the Lord, because we need the Lord in this race. இந்த ஓட்ட பந்தயத்துல இந்த குறிப்பான பொறுப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பலன், கிருபை, தயவு இல்லாம நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. As I pray, நான் ஜெபிக்கும் போது நீங்க உங்க மனசுல ஜெபிங்க. ஹalleluya. எப்படி இந்த பைபிள்ல இருந்த இந்த தகப்பனாருடைய இருதயம் போல, நம்முடைய பரம பிதாவினுடைய இருதயம் போல நம்ம இருக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு அந்த கிருபை கொடுப்பாரு. ஹalleluya. Hallelujah. Hallelujah. All the sisters, I want you to stretch for your hand, because your man is important. Your husband is important. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் இம்பார்ட்டன்ட். அவங்க ஒருவேளை இங்க இல்லாம இருந்தாலும் அவங்களுக்காக நீங்க கரெக்டா நீட்டி நீங்க ஜெபிங்க. It is so important. Role in society is very, very important. Hallelujah. Worship the Lord. Come on. Hallelujah. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. Hallelujah. ஆண்டவரே துதிங்க. Men in the house, men in the church, worship Him. Worship பண்ணுங்க. Hallelujah. கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். பரிசுத்த பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். உங்களுடைய லைஃப் ஸ்டேஜுக்கு ஆண்டவர் நமக்கு அவசியம். Hallelujah. Maybe you are newly married or few years married, or you are a father for a few years, or you are a grandfather for a few years. We all need the Lord's touch. Hallelujah. அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க. உங்களுடைய கிருபையினால நிரப்புங்க, உங்களுடைய ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஞானம் அல்ல, பரிசுத்தருடைய ஞானம், தேவனுடைய ஞானம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. ஹalleluya. எங்களுடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற காரியங்களை பெருக செய்யுங்க ஆண்டவரே. உறவுகளிலே உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக, தீர்மானங்களிலே உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. Hallelujah. Come on, just worship God.
ஹalleluya. கர்த்தர் இந்த சபையில ஆண்களை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறாரு. I can tell for sure every woman's desire is that for their men to rise up. I can tell you for sure. I'm very certain in this. அந்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தாய் தகப்பனாராம் சேர்ந்து hallelujah. Sharaba, do your part, my brothers, do your part. Do your part. Reach out to your God. Hallelujah. ஒப்பு கொடுங்க. ஒரு தகப்பனாராக ஒப்பு கொடுங்க, ஒரு ஆணாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்று சொல்லுங்க. Hallelujah. Come Holy Spirit. Come Holy Spirit. ஒவ்வொரு ஆண்களை நீங்க நிரப்பணும் ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம நாங்க குடும்பத்தை நடத்த முடியாது. நீங்க இல்லாம நாங்க ஊழியத்தை செய்ய முடியாது. சபையை நடத்த முடியாது. வேலையை செய்ய முடியாது. பிள்ளைகளை கவனிக்க முடியாது. மனைவிகளை பார்த்து கொள்ள முடியாது. நீங்கள் வர வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. விசேஷித்த ஞானத்தை கிருபையை தாங்க ஆண்டவரே. மன குறுக்கத்தை தாங்க ஆண்டவரே. தாழ்மை இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அரவணைக்கக்கூடிய தன்மையை தாங்க ஆண்டவரே. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த இன்று எடுக்கக்கூடிய ஜெபம் மூலமாக நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்பா இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க கொள்ளுங்க ஆண்டவரே. ஹalleluya. நம்ம சபையில இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் ஆண்டவரே, எல்லா தகப்பன்மார்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இடம் கொள்ளாமலும் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. Encourage Lord. Build Lord. Strengthen Lord. Hallelujah. Rabba shaka rabba shanda rabba kabarariande. Rabba karabba shaka rabbarariande. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா. சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும்போது பிள்ளையாண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சாமுவேல் கர்த்தருடைய குரலை கேட்டார். Hallelujah. Thank you Jesus. Fathers, men, may it be our desire that we want to hear the voice of God and obey. கர்த்தர் நம்முடைய இருதய கண்கள் செவிகளை திறந்து கொடுப்பாராக. நல்ல மேன்மைப்படுத்துவாராக. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. Receive it, man. No, many times we need that encouragement. Receive it. Hallelujah. Let God encourage us today. Strengthen us. Hallelujah. Build us up. Build us up. Rebuild us. கிருபையும் பலன் எங்களோடு தொடர்ந்து இருப்பதாக ஆண்டவரே. நாம மகிமை அடைவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Praise God.